வணக்கம். விளக்கு வழிபாட்டிற்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம். பண கஷ்டம் தீர்வதற்கு வேண்டுதல் வைக்க வேண்டிய மாதம் கார்த்திகை மாதம். ஈசனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம். முருகனுக்கு முருக பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கு ஜோதி ஏற்றக்கூடிய மாதம். கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய மாதம். இப்படி இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை சொல்லிட்டே போகலாம். நல்ல மழையை கொடுக்கக்கூடிய காலம் இந்த மாதமே. இந்த கார்த்திகை மாதத்தில் பெய்யும் மழை போல நம் வீட்டில் பணமழை பொழிய வேண்டும் என்றால் நிலைவாசல்ல என்ன தீபம் ஏற்றணும், அந்த தீபத்தில் என்னென்ன பொருட்களை சேர்க்கணும் அப்படிங்கிற பதிவை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சில பேர் வீடுகளில் மார்கழி மாதத்தில் தான் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் கார்த்திகை முதல் நாளிலிருந்து மாலை நேரத்தில் நிலைவாசலில் 2 மண் விளக்குகளில் தீபம் ஏற்றி வைப்பது குடும்பத்திற்கு அத்தனை நல்லது. கார்த்திகை மாதம் முடிந்தால் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாம். ஆனால் கார்த்திகை மாதத்தில் மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. 2 மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கணும். அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாதாரண பஞ்சுத்திரி போட்டுக்கலாம். நிலைவாசலில் சின்ன சின்னதாக 2 தட்டுக்கள் வைத்து அந்த தட்டுக்கு மேலே இந்த மண் அகல் விளக்கை ஏற்றி வைத்து நிலைவாசலில் இருபுறமும் இந்த தீபங்களை அழகாக ஏற்றி வைக்கலாம். முடிந்தால் அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பூ வைப்பது இன்னும் சிறப்பு. இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு எங்கள் வீட்டில் வறுமை என்னும் இருள் நீங்க வேணும்னு நம்ம பிரார்த்தனை வைக்கணும். வீட்டில் செல்வமழை பொழியணும்னு கிரகலட்சுமியிடம், குலதெய்வத்திடம், மகாலட்சுமியிடம் வேண்டுதல் வைத்தால் நமக்கு பணம் வந்த வண்ணம் இருக்கும். இந்த விளக்கில் நாம் போட வேண்டிய அற்புதமான 3 பொருட்கள் இருக்கு. 3மே மகாலட்சுமியை வாசம் செய்யக்கூடியது, வாசம் நிறைந்தது. ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது 3ஐயும் ஒன்றாக சேர்த்து மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி பொடி செஞ்சுக்கணும். இதை ஒரு டப்பாவில் போட்டு காற்று வெளியில் போகாமல் மூடி வச்சுக்கலாம். நிலைவாசலில் விளக்கு ஏற்றும் போது அந்த எண்ணெயில் 2-3 சிட்டிகை இந்த பொடியை போட்டு தீபம் ஏற்றணும். அப்படின்னா இந்த வாசம் நல்ல தேவதைகளையும் மகாலட்சுமியும் வசியம் செய்து நம்மளோட நிலைவாசலில் நிரந்தரமாக அமர வைக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வறுமையை நெருங்கவே விடாது. அத்தனை அற்புதம் வாய்ந்த விளக்கு இது. இந்த 2 விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் எந்த வீட்டு நிலைவாசலில் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் நிச்சயம் பண கஷ்டம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.